அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் உடனடியாக மற்றொரு தேர்தல். அனுர தரப்பிற்கு சென்றுள்ள முக்கிய அறிவிப்பு. அனுர அரசிற்கு தொடரும் நெருக்கடி. பெருந்தொகை டாலர்கள் மாயத்தின் பின்னணியில் சதி. மஹிந்தவின் மகனுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. அரசு விடுமுறையில் மாற்றம். வெளியான அதிவிசேட வர்த்தமானி அறிவிப்பு. காரொன்றில் இருந்த பெருந்தொகை வெடிபொருட்கள். சந்தேக நபர் அதிரடி கைது. கொழும்பு நோக்கி பயணித்த தொடர்ந்து தடம்புரள்வு. நீடிக்கப்பட மாட்டாது. உயர்தர பரீட்சார்த்திகளுக்கு அவசர அறிவிப்பு. நாட்டில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. நாட்டிற்கு வந்த 2 வெளிநாட்டு பிரஜைகள் விமான நிலையத்தில் கைது. போர் பதற்றம். உலக சந்தையில் கிடுகிடுவென உயரும் எண்ணெய் விலை. தொடர்வன விரிவான செய்திகள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவி விலகி உடனடியாக தேர்தலை நடத்த வேண்டும் என சில எதிர்க்கட்சிகள் கூட்டாக கோரிக்கை விடுத்துள்ளன. 2.5 மில்லியன் டாலர் அரச பணம் காணாமல் போனமை, நிலக்கரி மோசடி உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு அரசாங்கம் பதவி விலக வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி, சர்வஜன பழைய கட்சி உள்ளிட்ட இன்னும் சில கட்சிகளால் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான பல்வேறு மோசடிகள் பதிவாகி வருவதாக முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ் குற்றம் சுமத்தியுள்ளார். நிலக்கரி மோசடி, திரைசேரி மோசடி போன்ற மோசடிகளில் அரசாங்கத்தின் இயல்பு வெளிப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நிலக்கரி மோசடியை தடுத்து நிறுத்த எந்த ஒரு அமைச்சரினாலும் முடியவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். தனியொருவராக நிலக்கரி மோசடியில் ஈடுபட்டிருக்க முடியாது எனவும் அதற்கு அமைச்சர்களின் ஒப்புதல் இருந்திருக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே ஒட்டுமொத்த அரசாங்கமும் பதவி விலக வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த ஹேங்கிங் விவகாரத்தினால் வங்கிகள் மீதான மக்களின் நம்பிக்கை பழுதடைந்துள்ளதாகவும் இது நாட்டின் பொருளாதாரத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் GL பீரிஸ் குற்றம் சுமத்தியுள்ளார். இதேவேளை இலங்கையின் நிதி பாதுகாப்பு மற்றும் கடன் தரப்படுத்தல் என்பவற்றில் இந்த ஹேக்கிங் விவகாரம் பெரும் பாதிப்பையும் சவால்களையும் ஏற்படுத்தும் என முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். இந்த மோசடி தொடர்பில் உரிய விசாரணைகளை மத்திய வங்கி முன்னெடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். ஜோஷித ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டி டெய்சி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கினை ஜூன் மாதம் 10ஆம் தேதி மீண்டும் அழைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த உத்தரவானது இன்று கொழும்பு நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரஷ்மி சிங்கப்புலி முன்னிலையில் இந்த வழக்கு இன்று அழைக்கப்பட்டது. இதன்போது அரசு சட்டத்தரணி நீதிமன்றில் தெரிவிக்கையில், இந்த குற்றச்சாட்டுகளுக்கு இணையாக மற்றொரு வழக்கு இலக்கம் 8 மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அந்த வழக்கிற்காக திருத்தப்பட்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அதற்கமைய இந்த வழக்கிற்கும் திருத்தப்பட்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டியிருக்கும் என்றும் அரசு சட்டத்தரணி சுட்டிக்காட்டினார். இது தொடர்பான நடவடிக்கைகளின் முன்னேற்றத்தை அறிவிப்பதற்காக திகதியொன்றை வழங்குமாறு அரசு சட்டத்தரணி நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தார். அதன்படி இந்த வழக்கினை ஜூன் மாதம் 10ஆம் தேதி மீண்டும் அழைக்க உத்தரவிட்டு மேல் நீதிமன்ற நீதிபதி அன்றைய தினம் இது தொடர்பான முன்னேற்றத்தை அறிவிக்குமாறும் கட்டளையிட்டார். 2009ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்கும் 2013ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 12ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட கால பகுதியில் ஈட்டிய முறையை வெளிப்படுத்த முடியாத 59 பில்லியன் ரூபாவிற்கும் அதிக பணத்தை 3 தனியார் வங்கிகளில் நிலையான வைப்பு கணக்குகளில் வைப்பிலிட்டதன் மூலம் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றமளித்ததாக கூறி சட்டமா அதிபரால் பிரதிவாதிகளுக்கு எதிராக 3 குற்றச்சாட்டுகளின் கீழ் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சமகால அனுர அரசாங்கம் ஏற்கனவே நிலக்கரி இறக்குமதியில் ஏற்பட்டுள்ள மோசடியில் சிக்கி தவித்து வரும் நிலையில் தற்போது மற்றொரு சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது. வெளிநாடு ஒன்றிற்கு செலுத்த வேண்டிய 2.5 மில்லியன் டாலர் கடன் தொகை காணாமல் போயுள்ளமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிதி மோசடியின் பின்னணியில் ஹேக்கர்கள் உள்ளார்களா என்பது குறித்த தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் விசாரணைகளின் போது தேவை ஏற்படின் சர்வதேச போலீசாரான இன்டர்போலின் உதவியை பெற்றுக்கொள்ள முடியும் என சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார்.
வெளிநாட்டு சைபர் குற்றவாளிகள் சிலர் இலங்கைக்கு வருகை தந்திருந்த போது கைது செய்யப்பட்டதாக அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவினரால் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளில் குறித்த படம் ஹேக்கர்களிடம் சென்றடைந்தது உறுதியாக கண்டறியப்பட்டால் இலங்கை போலீசார் சர்வதேச போலீசாரின் உதவியை நாட முடியும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மே மாதம் 31ஆம் திகதியை அரசாங்க விடுமுறை தினமாக பிரகடனப்படுத்தி பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான அரச வெசாக் உற்சவத்தின் போது உத்தியோகபூர்வ நிகழ்வு மே மாதம் 30ஆம் திகதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைய அடுத்த நாளான மே மாதம் 31ஆம் திகதியை அரசாங்க விடுமுறை தினமாக பிரகடனப்படுத்தி அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளது. இதற்கமைய முன்னதாக மே மாதம் 2ஆம் திகதி வழங்கப்படவிருந்த விடுமுறையை திருத்தம் செய்து இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வர்த்தமானி அறிவிப்பு பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்னவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ளது. அமைச்சரவை தீர்மானத்திற்கு இணங்க இம்முறை வெசாக் வாரம் மே மாதம் 27ஆம் திகதி முதல் ஜூன் மாதம் 2ஆம் திகதி வரை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் கசகல நுழைவாயிலில் வாடகை காரில் கவனமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிபொருட்களை கொண்டு சென்ற சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தங்கல்லை காவல்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்போது அவரிடமிருந்து 14 கிலோகிராம் வெடிமருந்து, 240 ஜெலட்டின் குச்சிகள், 350 கிலோகிராம் அமோனியா, 490 டெட்டனேட்டர்கள் மற்றும் 5600 அடி நீளமுள்ள வெடிமருந்து கம்பி ஆகியவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர் முல்கிரிகல பகுதியைச் சேர்ந்த 57 வயதுடையவர் என தெரிய வருகின்றது. விசாரணையின் போது பாறைகளை உடைப்பதற்காக இந்த வெடிபொருட்கள் கொண்டு செல்லப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. பெலியத்தவிலிருந்து மருதாணி நோக்கி பயணித்த சாகரிகா கடுகதி தொடர்ந்து தடம்புரண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று காலை வாதுவை தொடருந்து நிலையத்திற்கு அருகிலேயே குறித்த தொடருந்து தடம்புரண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் கரையோர தொடருந்து மார்க்கத்தில் தொடருந்து போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. குறித்த தொடருந்து தடம்புரண்ட போதிலும் அலுவலக தொடருந்து சேவைகளை ரத்து செய்யாமல் முன்னெடுக்க தொடருந்து திணைக்களம் தீர்மானித்துள்ளது. அதன்படி தடம்புரண்ட பகுதி வரை தொடருந்துகளை இயக்கி அங்கு பயணிகளை இறக்கிவிட்டு பின்னர் மற்றொரு தொடருந்து மூலம் அவர்களை அழைத்து செல்ல தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ளும் தொடருந்துகளின் செயற்பாடுகள் குறித்து இதுவரை இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2026ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பம் கோரல் இன்று நள்ளிரவுடன் நிறைவடையவுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. எனவே இதுவரை உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்காத பரீட்சார்த்திகள் உடனடியாக அதனை அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரிலியனுக்கே வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இதனை தெரிவித்துள்ளார். இதற்கான விண்ணப்பங்களை தற்போது நிகழ்நிலையூடாக மாத்திரமே விண்ணப்பிக்க முடியும் என்பதனால் நள்ளிரவு 12 மணிக்கு பின்னர் விண்ணப்பிக்க முடியாது என பரீட்சைகள் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பம் கோரலுக்கான காலப்பகுதியானது எக்காரணம் கொண்டும் நீடிக்கப்பட மாட்டாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விண்ணப்பம் தொடர்பாக ஏதேனும் சந்தேகங்கள் அல்லது மேலதிக தகவல்கள் தேவைப்படுவோர் 0112785922 அத்துடன் 0112784208 மற்றும் 0112784537 ஆகிய தொலைபேசி எண்கள் மூலமாகவோ அல்லது gcealexamssl@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரி மூலமாகவோ பரீட்சை திணைக்களத்தை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இலங்கையின் பெரும்பாலான இடங்களில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு பிற்பகல் 2 மணிக்கு மேல் மேற்கு, மத்திய, ஜப்ரகமுவ, தெற்கு, ஊவா, வடமேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில்
பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். குறிப்பாக மேல் சபரகமுவ, மத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தென் மாகாணம் மற்றும் களுத்துறை மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் காலை வேளையும் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமான முறையில் சீனாவில் தயாரிக்கப்பட்ட சிகரெட் தொகையை கொண்டு வந்த 2 வெளிநாட்டு பயணிகள் இன்று அதிகாலை விமான நிலைய சுங்க அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைப்பற்றப்பட்ட சிகரெட் தொகையின் பெறுமதி சுமார் 42,60,000 ரூபாய் என சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கைதான இருவரும் கட்டுநாயக்க விமான நிலைய வருகை முனையத்தில் உள்ள அறிவிப்பதற்கு ஏதுமற்ற பொருட்களை கொண்டு செல்வோர் பயன்படுத்தும் பசுமை பாதையூடாக இந்த சிகரெட் தொகையை வெளியே எடுத்து செல்ல முயன்ற போதே அதிகாரிகளிடம் சிக்கியுள்ளனர். சந்தேக நபர்கள் 35 மற்றும் 53 வயதுடைய பங்களாதேஷை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சுங்க பிரிவினர் ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி பின்வரும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சீன நாட்டவர் ஒருவரால் சீனாவில் கொள்வனவு செய்யப்பட்ட இந்த சிகரெட்கள் கம்போடியா ஊடாக மலேசியாவின் கோலாலம்பூருக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. அங்கிருந்து மலேசிய ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. பின்னர் இவற்றை விமான நிலையத்திலிருந்து வெளியே எடுத்து செல்வதற்காக குறித்த பங்களாதேஷ் பிரஜைகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் கொண்டு வந்த 5 பயணப்பொதிகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சீன தயாரிப்பாகிய 28,400 சிகரெட்களை உள்ளடக்கிய 412 சிகரெட் பொதிகள் சுங்கப்பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் சந்தேக நபர்களை தடுப்பு காவலில் வைத்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான போர் பதற்றத்தால் ஹோர்மஸ் நீரிணையில் ஏற்பட்டுள்ள பாதுகாப்பற்ற சூழல் இந்த விலையேற்றத்திற்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. அதன்படி சர்வதேச அளவில் 1 பெரல் பிரெண்ட் கச்சா எண்ணெய் 1.22% அதிகரித்து அதன் புதிய விலை $106.355 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. இது கடந்த புதன்கிழமை நிலவரத்தை விட 5% அதிகமான உயர்வு என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் சந்தை தரவுகளின்படி 1 பெரல் WTI கச்சா எண்ணெயின் விலை 1.17% அதிகரித்து 96.97 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. இதற்கிடையில் 1 பெரல் மெர்ஃபன் கச்சா எண்ணெயின் விலை 2.74% அதிகரித்து 105.95 அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.